வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்த வருடம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 15 அடையாறுல இருக்கக்கூடிய என்எஃப்டிசி தாகூர் சென்டர்ல வந்து ஹேராம் திரைப்படத்தை வந்து திரையிட போறாங்க. மையம் சார்பாக மையம் ஐடி சார்பாக ஹேராம் படத்தை திரையிட போறாங்க. ஹேராம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான படம். அதாவது ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படின்னு ஒரு புத்தகம், டொமினிக் லப்பேர் எழுதின புத்தகம். அந்த ரெண்டு பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்திய சுதந்திர போராட்டம், இந்தியா வந்து சமஸ்தானங்களா எப்படி இருந்தது, அந்த மன்னர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா விவரிச்சு எழுதியிருப்பாங்க. பிரிட்டன் அந்த காலத்துல பிரிட்டிஷ் எப்படி இருந்தது, அங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தது, அதையும் இங்க இந்தியாவில் உள்ள விஷயங்கள் அப்படியே வர்றப்ப மகாத்மா காந்தியுடைய படுகொலை அது சம்பந்தமான விஷயங்கள், அது எப்படி நடந்தது, என்ன அதோட பின்னணி என்ன, எல்லாமே ரொம்ப விரிவா எழுதியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு விஷயம் வரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, காந்தியை வந்து கோட்ஸே கொன்னதை தவிர வேறு ஒரு கொலை முயற்சி நடந்ததுன்னு வரும். இந்த ஒரு லைனை படித்தோடனே தான் கமலஹாசன் அவர்களுக்கு இப்போ இதை ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா. அதாவது அதாவது வங்க பிரிவினை அந்த காலகட்டம், அதாவது பெங்காலில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பார்ட்டிஷன்ல வந்து பெங்காலில் மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துல ஏராளமான பேர் கொல்லப்படுறாங்க, கற்பழிக்கப்படுறாங்க, இப்படிலாம் நடக்குது. அதுல பாதிக்கப்பட்ட காந்தி மேல கோவத்தோட அவர் கொல்லணும்னு கிளம்புறான். அப்படி கிளம்புனா எப்படி இருக்கும், அதுதான் அந்த சாக்கியத்ராம் கேரக்டர். ஸோ அதை வச்சு கமலஹாசன் ரொம்ப பிரமாதமா அப்படியே அந்த காலகட்டத்தை கண் முன்னாடி கொண்டு வந்திருப்பார். கல்கட்டால உள்ள டிராம் வண்டி முதற்கொண்டு அப்படியே செட்டு போட்டு கண்ணு முன்னாடி கொண்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான படம். அந்த படம் பேசுற அரசியல் மிக முக்கியமான ஒரு அரசியலை பேசியிருப்பாரு. அதை வந்து திரையிட்டு டிஸ்கஷன், ஸ்கிரீனிங், பாலிடிக்ஸ் அண்ட் டிஸ்கஷன் நடக்க போகுது. அது வந்து முக்கியமா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை பார்க்க வேண்டிய படம். ஸோ அவங்களுக்காக தான் முக்கியமா போடுறாங்க. வாய்ப்புள்ளவர்கள் அதை பார்த்து நீங்க வந்து டிஸ்கஷன்லையும் கலந்துக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணுங்க. இப்பயும் நடிகைகள் பெரிய நடிகைகளா இருக்காங்க, சினிமாவில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், 35-40 வருஷமா இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்னும் உலகநாயகன் கமலஹாசனை பார்த்து பிரமிப்போட தான் இருக்காங்க. அதாவது ஒரு ஆஃப் ஆக்டர், சார்மிங் அபவுட் திஸ் மேன் அப்படிங்கிறாங்க. குஷ்பு வந்து பாண்டேக்கு கொடுத்த பேட்டியில, சமீபத்தில் கொடுத்த பேட்டி, அதுல வந்து என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா, அவர் வந்தாலே நமக்கெல்லாம் பல்பு எரியும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு அந்த மாதிரி சொல்றாங்க. அவர் வந்து ஒரு கிரேட் மேன் அப்படிங்கிறாங்க. அதாவது சினிமாவில் இருக்கிறவங்கள பிரமிக்கிறாங்க அப்படின்னா அது வெகு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்ற அம்சம் இருக்கும். ராதிகாட்ட கேட்டால் அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ இப்படி பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறவங்களே பார்த்து பிரமிக்கிறாங்க உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பார்த்து. குஷ்பு பேட்டியை பார்க்குறப்ப அவங்க பேசுறது, அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படி தெரியுது. பிளஸ் அவர் நட்புக்கு கொடுக்குற மரியாதை, இப்போ யாருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. இப்போ குஷ்பு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து குச்சிப்புடி டான்ஸ் பிடிக்கும், இந்த விஷயம் அவருக்கு தெரியும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அந்த டான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் எது இருந்தாலும் அவங்கள கூப்பிடுவாரு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம விஸ்வரூபம் படத்துல வந்து உன்னை காணாது நான் இங்க நான் இல்லையே அந்த பாட்டு வந்து பிரிட்ஜு மகாராஜ் அதை வந்து இது பண்ணாரு. ஸோ அவர் டான்ஸ் பண்றாரு. ஸோ அதை வந்து எப்படி அந்த ரிஹர்சல்லாம் பார்க்கறதுக்காக அவங்க வந்து மிகப்பெரிய ஃபேனு, பிரிட்ஜு மகராஜுடைய மிகப்பெரிய ஃபேனு. அவங்களுக்கு எல்லா விதமான டான்ஸும் பிடிக்கும், பர்டிகுலர் டான்ஸ்னு இல்லை, எல்லா விதமான டான்ஸும் பிடிக்கும். அவங்கள வர வச்சு அவங்கள மரியாதை பண்ணி, ஜாவித் அக்தர் இருந்தாங்க, ஷப்னா அஸ்மி இருந்தாங்க, இவருங்க வந்தாங்க, நம்ம குஷ்பு வந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்து பிரமிச்சாங்க, பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அது இதுல கூட இருக்கு, நீங்க பார்க்கலாம். மேக்கிங் ஆஃப் உன்னை காணாது நான் இங்க நான் இல்லையே சாங் யூடியூப்ல கூட இருக்கு, பிரமாதமா இருக்கும். அப்படியே ஆடி இருப்பாரு அவர். பிரிட்ஜு மகாராஜ் எப்படி ஆடுறாரோ அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு கமல், சான்ஸே கிடையாது. சுந்தர் சி வந்து ராஜ்கமல், கமலஹாசன் தயாரிக்கிற படம், ரஜினிகாந்த் நடிக்கிறாரு. அதுல இருந்து வெளியில வந்ததை பத்தி பாண்டே கேட்டாரு. அதுக்கு சொன்னாங்க வந்து கமல் சார் வந்து சுந்தர் சிக்கு தான் ப்ரொடியூசரு, என்னை பொறுத்தவரையே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் தான் அந்த விஷயத்தையே கமல் சார்கிட்ட சொன்னேன். அவர் டெல்லியில இருந்தாரு, டெல்லியில இருந்தப்ப நான் தான் சொன்னேன், சார் இந்த மாதிரி அவர் விலகிக்கிறாரு,
உங்கள்கிட்ட கன்வே பண்ண சொன்னாரு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு கமல் சார் ஃப்ரெண்டு. ஸோ அது வந்து சுந்தருக்கு வந்து என்ன டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க 3 பேருக்கு உள்ளது. பட் எனக்கு வந்து எப்போதுமே கமல் சார் ஃப்ரெண்டு தான். நான் தான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ணேன் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க குஷ்பு. இன்னைக்கு நடிகர் சந்திரபாபு அவர்களுடைய பிறந்த நாள். சந்திரபாபு வந்து பன்முக திறமை கொண்டவர். அதாவது ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர், சீரியஸான ரோலும் பண்ணுவாரு, டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு, சொந்த குரல்ல பாடுவாரு, அவரே பாட்டு எழுதுவாரு, மெட்ராஸ் பாஷையில சூப்பரா பேசுவாரு. தூத்துக்குடி, அவருடைய சொந்த ஊர் தூத்துக்குடி. அவருடைய லைஃப்ல நடந்த விஷயம்தான் அந்த 7 நாட்கள் படமாக நம்ம பாக்யராஜ் படமா எடுத்தாரு. அவர் லைஃப்ல நடந்த கதை. அவங்க ஒய்ஃப் இந்த மாதிரி வேற ஒருத்தரை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நைட்லயே அவர் வந்து இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள சேர்த்து வச்சுட்டாராம். ஸோ அதை தான் வந்து இவர் படமா எடுத்தாருன்னு சொல்லுவாங்க நம்ம பாக்யராஜ். அவர் வந்து மாடி விட்டு ஏழை அந்த மாதிரி படம் எடுத்தாரு. அப்புறம் தட்டுங்கள் திறக்கப்படும்னு ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த 2-3 படம் எடுத்தாரு. படங்கள் ஓடலை. அப்புறம் சில கெட்ட வழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகி அவர் வந்து காலமானார் அப்படிங்கிறது தான். கமலஹாசன் அவர்களுக்கு வந்து நாகேஷை பிடிச்ச மாதிரியே மெட்ராஸ் பாஷையில சந்திரபாபுவை பிடிக்கும். அவருடைய பாடல்கள் பிடிக்கும். அதை அந்த வசூல் ராஜால கூட அவர் சந்தோஷமா பாடினதை வந்து இவர் சோகமா பாடுவார். அது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதான் அவன் கனவில் அவள் வருவான், அவனை பார்த்து சிரிப்பான் அப்படின்னு வரும். அதுல வந்து அந்த சூசைடு அட்டன் பண்ணியிருப்பார் ஒருத்தர். ஏதோ மருந்தை குடிச்சிட்டு படுத்து கிடப்பாரு. அப்ப வந்து கமல் பேசுற டைலாக் வரும். அப்ப இந்த பாட்டா பாடுவாரு. கண்ணதாசன் எழுதின பாட்டு. அந்த புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லைன்னு வரும். அதுல ஸ்டான்ஸ்ல வரும், அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள்னு சந்தோஷமா பாடுவாரு. அத கமல் வந்து சோகமா பாடுவார். ஏன்னா இவன் லவ்ல வந்து ஃபெயிலியர், ஒருதலை லவ், அதுல வந்து அவன் சூசைட் அட்டன் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு வரும், ஆழ்வார்பேட்டை ஆளுடா, அறிவுரையை கேளுடா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த அளவு அவருக்கு சந்திரபாபுவை பிடிக்கும். இன்னைக்கு கஜோல் அவர்களுடைய பிறந்த நாள். கஜோலை பொறுத்தவரையே ஒரு ஹைலி பாப்புலர் ஆக்ட்ரஸ். அந்த ஷாருக் கான் கஜோல் ஒரு காலகட்டத்தில் இவங்க தான் பெஸ்ட் ஜோடியும்பாங்க. அதாவது பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் அப்படிம்பாங்க. எனக்கு அதுல மாற்று கருத்து உண்டு. பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் அப்படின்னா அது கமலஹாசன் ஸ்ரீதேவி தான். அவங்கள மிஞ்சின ஒரு பேர் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இவங்கள சொல்லுவாங்க, நம்ம அந்த டிபேட்லாம் வேண்டாம். இன்னைக்கு கஜோலுடைய பர்த்டே. ஸோ அதனால தான் அவங்கள பத்தி சொல்றோம். கஜோலை பொறுத்தவரையே கஜோல், அமிதாப் பச்சன், கமலஹாசன் 3 பேரும். கமல் வந்து கஜோலோட நல்ல ஃப்ரெண்டு. அவங்கள நக்கல் அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் ட்விட்டர்லயே அவங்க அந்த எடுத்த போட்டோவை வந்து நக்கலா போட்டு கிண்டல் அடிச்சிருந்தாரு. 3 பேர் சேர்ந்து இருப்பாங்க ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல. பெங்கால்ல நடந்ததுன்னு நினைக்கிறேன். கஜோல் கேட்டு, சார் ஒரு போட்டோ உங்களோட எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல அமிதாபையும் கூப்பிட்டாங்க. ஸோ 3 பேர் நின்று எடுத்த போட்டோ அது. மெமரபிள் பிக்சர் ஆஃப் கஜோல் வித் கமலஹாசன் அண்ட் அமிதாப் பச்சன்.